ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம ஸ்மார்ட் பை டுடோரியல்ஸ். ஓகேங்களா? நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் மாடிஃபயர்ஸ். முதல்ல மாடிஃபயர்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மாடிஃபயர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிபிடியால டிஃபைன் பண்ண முடியாத ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன குடுக்குறது தான் மாடிஃபயரோட வேலை. சரிங்களா? நார்மலா ஒரு சிபிடியோட டிஸ்கிரிப்ஷனால சொல்ல முடியாத விஷயங்கள் எதுவா இருக்கலாம். லேட்டராலிட்டி, ஓகேவா? இல்லைன்னா சர்வீஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க, டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, டிஸ் டிஸ்கன்டின்யூ பண்ணியிருக்காங்க. இது மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா சிபிடில இருக்காது. அது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன குடுக்குறது தான் நம்ம மாடிஃபயர் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? நார்மலா மாடிஃபயர்ஸ வந்து 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு பேமெண்டல் மாடிஃபயர், இன்னொன்னு இன்ஃபர்மேஷன் மாடிஃபயர். பேமெண்டல் மாடிஃபயர்ஸ் அப்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது டைரக்ட்டா வந்து அந்த பேஷண்டோட பேமெண்ட்ட அதிகமாக்கோ, இன்கிரீஸ் பண்ணும், இல்ல டிக்ரீஸ் பண்ணும். இந்த 2 வேலைய பண்ணும். அப்படி இல்ல அப்டின்னா இன்ஃபர்மேஷனல் மாடிஃபயர்ஸ். இன்ஃபர்மேஷன் மாடிஃபயர்ஸ் வந்து வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் குடுக்கும். எந்தவித பேமெண்ட்ட இன்கிரீஸ் பண்றதோ, டிக்ரீஸ் பண்றதோ பண்ணாது. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா, லேட்டரலிட்டி மாடிஃபயர்ஸ். ஆர்டிஎல்டி அப்படின்னா ஐடென்டி கொடுக்கக்கூடிய மாடிஃபயர்ஸ். அப்படின்னா ஃபிங்கர் இல்ல டோஸ் கொடுக்கக்கூடிய மாடிஃபயர்ஸ். இது ஜஸ்ட் வந்து அந்த ஆப்பரேஷன் எந்த இடத்துல பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுக்குமே தவிர, எக்ஸ்ட்ரா வேற எதுவுமே கொடுக்காது. அதாவது பேமெண்ட்ட வந்து இது எது அஃபெக்டே பண்ணாது. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேமெண்ட் மாடிஃபயர்ஸ் பார்க்கலாம். முதல்ல சிபிடில இருக்கக்கூடிய மாடிஃபயர்ஸ் லிஸ்ட்ட பார்க்கலாம். அதுல வந்து 22 மாடிஃபயர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். 22 மாடிஃபயர்ஸ். இந்த 22 மாடிஃபயர்ஸ் இதோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ப்ரொசீஜர் சர்வீஸ். நார்மலா வந்து ஒரு சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. அந்த சர்ஜரியோட டைமோட எக்ஸ்ட்ரா டைம் ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ வந்து 22 மாடிஃபயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. 22 மாடிஃபயர்ஸ் ஏன் தேவைப்படுது? அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா மெடிக்கல் ரெக்கார்ட்ல வேணும். மெடிக்கல் ரெக்கார்ட்ல இன்ஃபர்மேஷன் இல்லாம, ஏன் அந்த சர்ஜரி எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இல்லாம, நம்மளால 22 மாடிஃபயர் கொடுக்க முடியாது. ஏன்னா, அது பேமெண்ட்ட இன்கிரீஸ் பண்ணக்கூடிய மாடிஃபயர். ஓகேங்களா? நார்மலா ஒரே மாரி வந்து எல்லா பேஷண்ட்டுக்கும் வந்து சர்ஜரி பண்ண முடியாது. ஒரு நார்மல் பேஷண்ட்டுக்கும், இல்லன்னா வயசு 65 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கோ, இல்ல 1 வயசு, 2 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கோ, ஒரு சர்ஜரி பண்றோம்னா, எல்லாருக்கும் ஒரே மாரி இருக்காது. காம்ப்ளிகேஷன் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்ப நார்மல் ஹெல்த்தி பேஷண்ட்டுக்கு ஒரு சர்ஜரி பண்ற டைமுக்கும், இல்ல 65 இயர்ஸ்க்கு மேல போயிட்டாங்க. அவங்களுக்கு பண்ணக்கூடிய சர்ஜரி ஏன்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி குரானிக் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஓகே. மல்டிபிள் குரானிக் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு பண்ணக்கூடிய சர்ஜரிக்கும் நெறைய வேரியேஷன் இருக்கும். ஓகேங்களா? இப்ப நார்மலா ஒரு ஹார்ட் சர்ஜரி வந்து ஒரு 5 இயர்ஸ்ல பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பண்ணக்கூடிய சர்ஜரில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்டுக்கு ஏஜ் அதிகமா இருக்கிறதுனால குரானிக் கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா, வைட்டல்ஸ் வந்து ஸ்டேபிள் ஆகாது. ஆப்பரேஷன் டைம்ல என்ன ஆகும்னா, அன்ஸ்டேபிள் ஆயிரும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கண்டிஷன்ஸ வந்து நியூட்ரல் பண்ணும். அதாவது ஸ்டேபிள் பண்ணும். அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரொசீஜர கன்டின்யூ பண்ண முடியும். அப்படி அவங்க ஸ்டேபிள் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கும் கண்டிப்பா. அப்ப வந்து அது நார்மலா 5 ஹவர் பண்ணக்கூடிய சர்ஜரி வந்து 6 ஹவரா சேஞ்ச் ஆயிரும். அப்ப எக்ஸ்ட்ரா வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. புரொவைடர் வந்து எக்ஸ்ட்ரா சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு குடுத்தாகணும். அப்ப என்ன பண்றாங்கன்னா, 22 மாடிஃபை குடுத்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தராங்க. ஸோ அதனால கண்டிப்பா இதுக்கு மெடிக்கல் ரெக்கார்ட் கண்டிப்பா வேணும். ஓகேங்களா? ஓகே. செகண்ட் மாடிஃபையர் 23 மாடிஃபையர். இந்த 23 மாடிஃபையர் எதுக்காக குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்யூசுவல் அனஸ்தீசியா. சரி. முதல்ல அன்யூசுவல் அனஸ்தீசியா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட நேம்லயே உங்களுக்கு இருக்கும். அன்யூசுவல். நார்மலா அந்த ப்ரொசீஜருக்கு அந்த அனஸ்தீசியா தேவைப்படாது. நார்மலா ஜெனரல் அனஸ்தீசியா தேவைப்படாது. ஜஸ்ட் லோக்கல் அனஸ்தீசியாவே போதும் அதுக்கு. அனஸ்தீசியா இல்லாம இல்லன்னா லோக்கல் அனஸ்தீசியா யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு சர்ஜரிக்கு வந்து ஆ ஜெனரல் அனஸ்தீசியா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அத தான் நம்ம என்ன சொல்றோம்னா, அன்யூசுவல் அனஸ்தீசியான்னு சொல்லுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் இது என்ன சிபிடி கூட எல்லாம் குடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 0 சீரிஸ். அதாவது அனஸ்தீசியா, சிபிடி கூட மட்டும் தான் இந்த மாடிஃபயர்ஸ யூஸ் பண்ண முடியும். 23 வந்து நீங்க அனஸ்தீசியா, சிபிடி கூட மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி. இப்ப அனஸ்தீசியால நம்ம வந்து என்ன குடுக்குறோம்னா, 23 குடுக்குறோம். எப்ப குடுக்கலாம்? இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாப்பா. பாப்பாக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. லேசரேஷன் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா லேசரேஷன் ஆச்சுன்னா, லேசரேஷன் ரிப்பேர் பண்ணணும். அப்படி லேசரேஷன் ரிப்பேர் பண்ணும்போது, கண்டிப்பா வந்து குழந்தைன்றதுனால கை ஆட்டிட்டு இருக்கும், காட்டாது. இல்லன்னா வலினால கத்திட்டு இருக்கும். ஸோ ப்ராப்பரா வந்து லேசரேஷன வந்து சுவிட்சர் பண்ண முடியாது. அது மாரி சிச்சுவேஷன்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெனரல் அனஸ்தீசியா குடுப்பாங்க. குடுத்து அந்த பாப்பாவ கண்ட்ரோல் பண்ணி தான் அந்த சுவிட்சர போடணும். ஓகேங்களா? இப்ப நார்மலா பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்சர
லோக்கல் அனஸ்தீசியா இல்லைன்னா அனஸ்தீசியா இல்லாம பண்ணக்கூடிய சர்ஜரி தான் இந்த லாஸ்ட் விஷயம். பட் ஆனா பாப்பா அப்படின்ற ஒரே ரீசனுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஜெனரல் அனஸ்தீசியா கொடுத்து அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து என்ன கொடுக்குறோம், அன்யூஷுவல் அனஸ்தீசியாவான 23 மாடிஃபை கொடுக்குறோம். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அனஸ்தீசியா சிபிடிக்குள்ள மட்டும் தான் கொடுக்க முடியும். சரி. இது 23. 24. 24 உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 24 மாடிஃபையர் எப்போ கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. சர்ஜரி பண்ணிட்டு அவங்க போஸ்ட் ஆப்பரேட்டிவ் பீரியட்ல இருக்காங்க. ஓகேங்களா? ஈவன் 10 டேஸ் குளோபல் பீரியட் ஆகலாம், இல்ல 90 டேஸ் குளோபல் பீரியட் ஆகலாம். இது 2 குளோபல் பீரியட்ல வித்தின் த குளோபல் பீரியட்குள்ள வந்திருப்பாங்க சர்வீஸ்க்கு. இஎன்எம் சர்வீஸ்க்காக வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து ஃபாலோ அப் கிடையாது. இது வந்து தனியா இஎன்எம் சர்வீஸ். ஓகேவா? அப்படின்றத மென்ஷன் பண்ணி தான் நம்ம 24 மாடிஃபை கொடுக்கணும். சரி. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு பேஷண்ட் வந்து ஃப்ராக்சர் ஆயிருச்சு. ஸோ ஃப்ராக்சர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் சென்று என்ன பண்றாங்க? கேஸ்டிங்காக வராங்கன்னா, அது ரிலேட்டட் சர்வீஸ். ஏன்னா அவங்க வரதே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ராக்சர்க்காகவே வராங்க. அந்த சர்வீஸ்க்கு ரிலேட்டடானது. அதாவது அந்த சர்ஜரிக்கு ரிலேட்டடானது. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும், 99024 கொடுப்போம். ஓகேங்களா? போஸ்ட் ஆப்பரேட்டிவ் பீரியட்காக கொடுக்கிறது. அந்த சிபிடி கொடுப்போம். இப்ப எப்போ அந்த 24 மாடிஃபை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பேஷண்ட் வந்து நீ சேம் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. ஆனா பேஷண்ட் வந்து இப்போ வந்து ஃபீவருக்காக வந்திருக்காங்க. ஓகேவா? இப்ப அந்த ஃபீவருக்கும் இந்த நீ சர்ஜரிக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது. அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா 24 மாடிஃபை கொடுப்போம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு போஸ்ட் ஆப்பரேட்டிவ் பீரியட்ல வராங்க. ஆனா அந்த போஸ்ட் ஆப்பரேட்டிவ் பீரியட் வரக்கூடிய அந்த சர்ஜரிக்கும் நம்மளோட கரெக்டா பண்ணக்கூடிய ஈனம் சர்வீஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னா மட்டும் தான் 24 மாடிஃபை கொடுக்கணும். அப்படி ஒரு சம்மந்தம் இருக்கு ஃபாலோஅப்காக வராங்க அப்படின்னா 99024 தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே. இது 24 கொடுக்கறது. 25 எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25ன்றது செப்பரேட்லி ஐடென்டிஃபைபிள் சர்வீஸ். அதாவது நார்மலா ஒரு சர்ஜரி பண்றாங்கன்னா என்ன நினைச்சுப்பாங்கன்னா, பே பண்ணும்போது இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த சர்ஜரிக்கும் இஎன்எம் சர்வீஸ்க்கும் ஏதோ ரிலேட்டட் இருக்கு அப்படின்றதுக்காக இஎன்எம் வந்து பேமெண்ட் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இஎன்எம் வந்து டினைல் ஆயிரும். ஏன் டினைல் ஆகும்னா என்சிசிஐடிக்காக டினைல் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வந்து செப்பரேட். இது வந்து சேம் சர்வீஸ்ன்றது அவங்க நினைச்சிருப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டும் செப்பரேட் சர்வீஸ் அப்படின்றத பிரிச்சு காட்டுறதுக்காக 25 மாடிஃபை இஎன்எம்மோட கொடுக்கணும். சரி, ஓகே. இப்போ வந்து எப்படி வந்து அது செப்பரேட் சர்வீஸ், எது செப்பரேட் சர்வீஸ்? நார்மலா பார்த்தீங்கன்னா என்சிசிஐடில நீங்க செக் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இஎன்எம்க்கும் சில சர்வீஸ்க்கும் எயிட்டே காட்டாது. ஸோ அப்போ நீங்க தான் வந்து இந்த சிபிடிக்கும், அதாவது இஎன்எம்க்கும் இந்த பண்ணக்கூடிய அந்த சர்ஜரி இல்ல சர்வீஸ்க்கும் ஏதாவது ரிலேஷன்ஸ் இருக்கா, இல்ல ரெண்டும் செப்பரேட் சர்வீஸ் தான் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி தான் நீங்க மாடிஃபையர் 25 கொடுக்கணும். ஏன்னா நான் எப்படி சொன்ன மாதிரி நம்ம கண்டிப்பா செக் பண்ண முடியாது. என்சிசிஐல பாதி காமிக்கும், 50% காமிக்கும். ஆனா எல்லா சிபிடிக்கும் காமிக்காது 25 என்சிசில. சரி, நெக்ஸ்ட் இப்போ 25 காமிக்கும் நார்மலா. அப்படின்னா நீங்க நார்மலா 25 மாடிஃபை கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா செக் பண்ணிட்டு இதுக்கு 25 வருமானு பார்த்துட்டு நீங்க 25 மாடிஃபை கொடுக்கணும். சரி, ஓகே. இது ஒண்ணு. 25க்கு அப்புறம் நம்ம பார்க்க போறது 26 மாடிஃபை. 26 மாடிஃபை எப்போ கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் சர்வீஸ். நீங்க 26 பத்தி சொன்னீங்கன்னா கண்டிப்பா வந்து டிசி மாடிஃபை பத்தி சொல்லிதான் ஆகணும். ஓகேங்களா? 26ன்றது ப்ரொஃபஷனல் சர்வீஸ், டிசின்றது டெக்னிக்கல் சர்வீஸ். ஓகேங்களா? சரி, இப்ப 26 மாடிஃபை கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ரேடியாலஜிக்கல் சர்வீஸ் ஒரு ப்ரொவைடர் வந்து இன்டர்பிரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இன்டர்பிரேஷன் ரிப்போர்ட் பண்ணிட்டு அவங்க கொடுக்குறாங்க. அவங்களோட ஒர்க் அதில் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக நாம கொடுக்கறது தான் இந்த 26 மாடிஃபை. சேம் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல். டிசி எப்போ எடுத்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெசிலிட்டி, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் அந்த ரேடியாலஜிக்கல் அந்த எக்யூப்மெண்ட் சொந்தமாக இருக்கும். அதே மாதிரி அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ரேடியாலஜிஸ்ட் இல்லைன்னா டெக்னீஷியன்ஸ் இவங்களுக்கு சேலரி கொடுத்து அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. அந்த எக்ஸ்ரே எடுக்கிறது அந்த மிஷினுக்கு, அந்த டெக்னீஷியன்ஸ்க்கு, இது எல்லாத்துக்கும் வந்து பே பண்றது ஃபெசிலிட்டின்றதுனால ஃபெசிலிட்டிக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். ஸோ அந்த ஃபெசிலிட்டி கொடுக்குற அமௌண்ட் தான் நம்ம டிசி மாடிஃபை கொடுத்து காணணும். இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 26ன்றது
அந்த டெக்னீஷியன் பண்ண அந்த எக்ஸ்ரே எடுத்து ஒரு ப்ரொவைடர் உட்காந்து அதுக்கு இன்டர்பிரேட் பண்றாங்க. ஓகேங்களா? ஃப்ராக்சர் எங்க இருக்கு, என்ன டைப் ஆஃப் ஃப்ராக்சரு, இது மாதிரி விஷயங்களை அவன் எழுதுறான்னா அவனுக்கு கொடுக்கும் போது 26 மாடிஃபையர் மட்டும் கொடுக்கும். சரி, எல்லா சிபிடிக்கும் 26 டிசியும் கொடுக்கலாமான்னா இல்ல. சில சிபிடிஸ் வந்து பாத்தீங்கன்னா அது தேவைப்படாது. எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா இகேஜி. ஏன் இகேஜினா இகேஜில வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கும். 3 சிபிடி இருக்கும். இந்த 3 சிபிடியும் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ்க்காக கொடுக்குறது, ஒன்று ப்ரொஃபஷனல்ஸ்க்காக கொடுக்குறது, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரே கோடா வரும். 9300 எக்ஸாம்பிளா 9300 பாத்தீங்கன்னா காம்போ கோடு. இது வந்து டெக்னிக்கல் விஷயமும் இருக்கும் அதுல, அதே மாதிரி ப்ரொவைடர் இன்டர்பிரேஷனும் இருக்கும். அதாவது ட்ரேசிங் ஷீட்டும் இருக்கும், இன்டர்பிரேஷனும் இருக்கும். இது ரெண்டும் இருக்கிறதுனால இந்த சிபிடிஸ்க்கு தனித்தனியா வந்து 26 இல்ல டிசி மாடிஃபையரோ கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சிபிடியோட டிஸ்கிரிப்ஷனே அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதுக்கு நம்ம தனியா வந்து எதுவுமே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம மாடிஃபையர்ஸ் 26 வரையும் பார்த்துருக்கோம். மீதியை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க ஸ்மார்ட் பை டுடோரியல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.